சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பெரிய பேசும் பொருளா போயிட்டு இருக்கக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமையல் கலை நிபுணரான மாதம்பட்டி ரங்கராஜ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே. இவர் 2வது திருமணம் பண்ண விஷயம் வந்து மிகவும் சமூக வலைத்தளங்கள்ல வந்து பெரிய ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. இவருக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா, ஸ்ருதின்னு சொல்லி முதல் மனைவி இருக்காங்க. 2 மகன்களும் இருக்காங்க. வளர்ந்த 2 மகன்கள் இருக்காங்க. சட்டப்படி இவங்கள வந்து டிவோர்ஸ் எதுவுமே வந்து விவாகரத்து பண்ணல இவரு. பண்ணாமலேயே ஜாய் கிறிஸ்டில்லா அப்படிங்கிறவங்க வந்து 2வது திருமணம் பண்ணியிருக்காங்க. இந்த 2வது திருமணம் பண்ணும்போது, ஜாய் கிறிஸ்டில்லா அவங்க 6 மாதம் கர்ப்பமாக இருக்கிறதா வந்து அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஒய்ஃப் ஆஃப் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இன்ஸ்டா பேஜ் வந்து அவங்களோட எல்லாத்தையுமே அவங்களோட பெர்சனலா உள்ள எல்லா இதையுமே மாத்திருக்காங்க அவங்க. இத பத்தி ஸ்ருதி வந்து அதோட முதல் மனைவியான ஸ்ருதி வழக்கறிஞரா இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சட்டப்படி இவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆனால், அவருக்கு வந்து தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா தண்டனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா, முதல் மனைவியான ஸ்ருதிய வந்து இவரு விவாகரத்து பண்ணல. பண்ணாமலே 2வது திருமணம் பண்ணதுனால, கண்டிப்பா வந்து இந்த திருமணம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் வந்து 1000 கோடிக்கு மேல வந்து சொத்து சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. 40 கோடிக்கு மேல கார் மட்டுமே வச்சிருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சில நெறைய பிரபலங்களுடைய வீடுகள்ல நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கு இவர் வந்து சமையல் செஞ்சு குடுத்து, நெறைய பணங்கள் சம்பாதிச்சதா ஒரு குறுகிய காலத்த பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி இந்த மாதிரி குக் வித் கோமாளில வந்து வந்ததுனால, பிரபலங்களுடைய வீடுகள்ல அதாவது தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் இந்த மாரி இவங்களுக்கு வீட்லலாம் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள்ல இவர கூப்ட்டு ஒரு பேக்கேஜ் மாரி பேசிருவாங்களாம். அதாவது 3,00,00,000 4,00,00,000 அப்படின்னு சொல்லி பேசி எல்லாத்துலயுமே ஒரு கமிஷன் இருக்கும். கண்டிப்பா வந்து இவங்களுக்கு 4,00,00,000 பேசுறாங்கன்னா, கண்டிப்பா 2,00,00,000 லாபம் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவர் வந்து கண்டம் விட்டு கண்டம் போய் ஹெலிகாப்டர்ல போய் சமைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சமையல் கலை நிபுணரா இருக்காரு இவர். நம்ம கண்டம் விட்டு கண்டம் தண்ணீர வரைக்கும் ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் சமைக்கிற அளவுக்கு வந்து ஒரு பெரிய சமையல் கலை நிபுணர். நமக்கு தெரிஞ்சிருக்கும் நெப்போலியன் நெறைய பெரிய பெரிய நடிகர்களோட வீடுகள்ல பெரிய பெரிய டாக்டர் சிவராமன் அவருடைய மகள் திருமணத்துல, இந்த மாரி நெறைய இடங்கள்ல வந்து இவர் வந்து சமைச்சு ஒரு பெரிய பேர் வாங்கினவர். இவரோட சமையல்ன்னு சொன்னாலே வந்து கொங்கு சமையல் சொன்னாலே வந்து மிகவும் பிரபலமான சமையல். சமையல் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சமையல் பண்ணி அத வந்து பிரசன்ட் பண்றதே வந்து அவ்ளோ டிஃபரெண்ட்டா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல பேரும் அவருடைய சமையல வந்து பாராட்டியிருக்காங்க. இவர் வந்து இந்த மாரி இருக்கிற டைம்ல சமையல்காரங்க எல்லாருமே வந்து பஸ்ல தான் பழைய காலத்துல போவாங்க. ஆனா இவர் வந்து இனோவா கார்ல போய் கெத்தா இறங்குவாரு அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து இவர விமர்சித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் வந்து நெறைய பணம் வச்சிருக்காரு. பணம் வச்சிருக்கிறதுனால வந்து கண்டிப்பா வந்து இந்த மாரி தவறுகள் செய்ய தான் செய்வாங்க. இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிய வந்து லவ் மேரேஜ் அ வ விரு காதலித்து திருமணம் செஞ்சிருக்காரு. இப்ப நடக்கக்கூடிய நெறைய விவாகரத்துகள், செகண்ட் மேரேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, முதல் திருமணம் வந்து காதலித்து திருமணம் பண்ணவங்க தான் வந்து செகண்ட் மேரேஜ், செகண்ட் அஃபேர் எல்லாமே வச்சிருக்காங்க. இது வந்து எதற்கு அந்த வருடம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர வந்து விவாகரத்து பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம நாடு வந்து எங்க நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இதனுடைய அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.